பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 மிளகாய், வெல்லம் ஒரு 200 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, எண்ணெய். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ கொஞ்சம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம். இப்போ காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். காரம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மிளகாய் பொடியெலாம் போட போகிறதில்ல. நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும். அது பச்சை வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் வதக்கணும். இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும். நம்ம வெந்தயம், பெருங்காயம்லாம் கொஞ்சம் செவந்து வரணும். மிளகாலாம் பிறகு 400 கிராம் தண்ணி ஊற்றணும். இப்போ 400 கிராம் தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ மாங்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லைஸ் மாங்காயை போட்டுக்கலாம். 2 மாங்காய் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம். தோல் எடுத்தது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கலரி கொடுப்போம். இப்போ கலரி நல்லா கொடுத்தாச்சு. கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும். டேஸ்ட் இது மெயின் ஃப்ளேவரே ஜிஞ்சர் தான். இப்போ கொதிக்க விடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஏன்னா மாங்காய் வேகணும் இல்லையா, அதுக்காக. இப்போது பொடிச்சு வச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் தண்ணி விட்டு நல்லா கொதித்து கரைச்சி விடணும். நல்லா கலரி கொடுத்து கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கலரி கொடுத்துக்கிட்டே கொதிக்க விடணும். நல்லா லிக்விடாக கொஞ்சம் கரையணும். நல்லா தண்ணியாக ஆகும். இப்போ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்த வெல்லத்தை மாங்காய் வெந்துருச்சான்னு நம்ம கலரி கொடுக்க போகிறோம். வெல்லம் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, மாங்காயும் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. பார்ப்போம் வெந்துருச்சான்னு சொல்லி. நல்லா கலரி கொடுக்கணும். வெந்திருக்கா, சாஃப்டாக ஆயிடுச்சான்னு பார்க்கணும். சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற வெல்லத்தை வடிகட்டி இப்போ மாங்காயில் ஊற்றிடலாம். ஊற்றி முடித்த உடனே கலரி கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நல்லா கலரி கொடுத்து நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். திக்னஸ் ஆகின பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். வெரி டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் ஒத்து போகும். சைட் டிஷ் இது இல்லைன்னா இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றி இப்போ சர்வ் பண்ணலாம்.